ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக இந்த பக்கம் வரவே இல்லை. இதை பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி பழம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு யோசனையில் தான் வந்தேன். ஆனால் இங்கே பாருங்க, தக்காளி பழம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு. நான் இந்த அளவுக்கு பழுக்கிறதுக்கே விட மாட்டேன். ஏன்னா எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுன்னு கொஞ்சம் செவந்துச்சுனாவே பறிச்சிருவேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லை, செடியில் தக்காளி இருக்குது அப்படிங்கிறதே ஞாபகமே இல்லை. விட்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட்டாக இருந்ததுனால எலிக்கு எட்டல போல இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை விட்டுட்டு போயிருக்கு. எல்லாமே நம்ம காய் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே செவந்துடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே காய் வந்து தக்காளி பழம் கிடச்சிருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து நம்ம வந்து கடைகளில் வாங்கினாலும் நம்ம செடியில் 1, 2 பழம் பழுத்து அதை பார்த்து பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நாம் வந்து வீட்டில் வந்து 1, 2 செடிகள் வச்சுருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரமோ மருந்தோ எதுவும் அடிக்க மாட்டோம். அது எப்படி வருதோ நேச்சுரலாக அப்படியே வளர்ந்து வரும். அதிலிருந்து வர காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஏதோ 1, 2 செடிகளாச்சும் வளர்த்துங்க. இது மாதிரி தக்காளி செடியெலாம் ஈஸியாக வளர்த்தலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளியில் வந்து வேஸ்டேஜிலேருந்து வந்த செடி தான் இது. இது பாருங்கள் எப்படி வந்து காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா? காய் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா வந்து கொத்து கொத்தாவே காய் வச்சுருக்கு பாருங்க. கொத்து கொத்தா காய் வச்சுருக்கு. செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்திருக்கு பாருங்க. நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கே செடி பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்குங்க. நாங்கள் கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கோம் வெயிட் தாங்காத. அப்பயும் பார்த்தீங்கன்னா செடியெலாம் வளைஞ்சி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹாப்பி கார்டனிங்.